ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குனி முதல் நாளுங்க. ஸோ பங்குனிக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி காலையிலே பார்த்தீங்கன்னா பொறுப்பாக அப்படியே பார்த்தீங்கன்னா சாமிக்கு படையலை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பங்குனி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரை கறி எடுத்து சமைப்பாங்கன்னு தாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பூஜையை பார்க்குறேன் நான். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எனக்கே இப்படின்னா பண்ணுவாங்களா அப்படின்னு நானே அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா பங்குனி 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நைட்டே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். கும்பிட்டு அதுக்கடுத்து மார்னிங் பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா படையல் போடுவாங்க போல். என்னென்ன ஐட்டம் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், துள்ளு மாவு, கூழ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. பட் நிறைய பொங்கல் கிடச்சிச்சு. பொங்கலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டில் இருக்கேன். ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு சாமியெல்லாம் ஆடினாங்க. அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக கடைசி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாய் சரி பராசக்தி பெரிய என் வீட்டுக்காரர் மட்டும் அதுதான் அவங்க என்ன பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காத. என்ன பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காத. நீ ஆட்டில் வாய வச்சுப்பா, அப்புறம் நீ பிடிச்சிக்கிட்டு நீ ஆடு என்னை வந்து முறைச்சு பார்க்குற சொல்ல மாட்டேங்க. அதை வாய வச்சுன்னு என்ன செய்ய நான் சொல்லு. நீங்கள் நிறையாது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாமி ஆடிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். காலையில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீட்டுக்கு வேறு வந்திருந்தேன். நான் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா என்னை அடித்து இழுத்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்கு நடந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வச்சுட்டு என்னென்னமோ பார்த்தீங்கன்னா சாமிக்கு படையலை வச்சு அப்படியே கும்பிடுவாங்க. இந்த மாதிரி கும்பிட்டு அந்த இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அம்மன் முன்னாடி வச்சுருவாங்க. அவ்வளோதான். சாமியை கும்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது பார்த்திங்கன்னா நடக்கும் போல். அதனால் நிறையா பரிகாரம் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கும் போதே வித்தியாசமாக இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே பொறுப்பாக சாமி கும்பிட வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமியெல்லாம் ஆட ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா சாமி ஆடிக்கிட்டு வராங்க. ஸோ நீங்களும் கடைசியே பாருங்கள். சரி கோப்படாத பொறுமையா. அவங்க அண்ணுக்கு தெரிஞ்ச என் கண்ணுக்கு தெரிய வேண்டியானே. அவங்க அண்ணுக்கு தெரியப்பா நான் அப்பயே சொன்னேன். எங்க அண்ணுக்கு தெரிஞ்சாங்க சொல்லு.
நினைக்க? எங்களை எப்படி விட்டுருக்கிய? எங்களை எப்படி விட்டுருக்கிய? எப்படி நினைக்க? ஆமா நான் சொன்னேன். அம்மா எங்களை எப்படி விட்டுருக்கிய? அப்படியாப்பட்ட நல்ல இது தைரியத்தை அவர் கொடுத்து நல்லபடி வைக்கணும். சொல்லு குறை இருக்கா? சரி நான் கும்பிடுதேன். அவனுக்கு இப்ப தெரிஞ்சிச்சு அவன் வந்துட்டான்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். நீ வாட தின்னுக்கிட்டு என்ன சாப்பிட்டு எடுத்து கொடுக்கா மணி போமணி துணூறு எடுத்து கொடுத்தா வேணா பூசு ரொம்ப நல்லா வச்சிருக்கேன். நீ நல்லா பாரு. இப்போ சந்தோஷமா இருக்கேன். சாயங்காலம் சாப்பிட வேண்டாம். என்ன ஒண்ணும் வாங்காம போகுது. ஏய் கூப்பிடுங்க. சாப்பாடு வந்து நேரம் ஓடியாந்து எடுத்து கொடு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு இருக்கா இங்க ஓடியாந்துருச்சு ஆடி. கறிக்கால் வச்சு வெத்து பொங்கலை சாப்பிட்டு ஊரு போயிட்டா நான் சொன்னா ஊருக்கு ஆயிட்டா நான் சாயங்காலம் இந்த 8 மணி கூப்பிட்டு கதவை திறக்கல. கதை திறக்கவே இல்லையே. கணேசன் ஆனா பால் வாங்கிட்டு போனியா? வீட்டுல இருந்தா தானே பால் வாங்க. எடுத்துட்டு இருந்தா ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. நாங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக சாமியை கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டாச்சு. சூப்பராக செலிப்ரேட் பண்ண உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பானக்கரம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு இந்த டேவை பார்த்திங்கன்னா செம்மையாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள பங்குனி பொங்கல் செலிப்ரேஷன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.